கனவு கன்னியா வலம் வந்துட்டு இருந்த நம்ம ரம்யா பாண்டியன் இப்போ தன்னோட காதல் தோல்வியால நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காதல் தோல்வியால அவங்களோட உடம்புல இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்களை இப்போ ரம்யா பாண்டியன் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோக்கர் படத்து மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரம்யா பாண்டியனுக்கு சினிமாவில் சரியான வாய்ப்பு இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறமா இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் பிரபலமானாங்க. பிக் பாஸுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா தயாரிப்பில் வெளியான ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி. இதன் மூலிமா புகழோட சரியான ஒரு பேர் அமைச்சு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணாங்க. அது மூலியமாகவும் மக்கள் மத்தியில் ரொம்பவே பரிச்சயமும் ஆனாங்க நம்ம ரம்யா பாண்டியன். இதையடுத்து மம்முட்டி நடிப்பில் வெளியான நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படத்தில்